எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாதத்தின் முதல் நாள், மார்ச் மாதம். அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காகவும் இம்மாதம் முழுவதும் உங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றேன், ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றேன். இன்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை. அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற எல்லா மாணவ கண்மணிகளுக்கும் இன்றைய முதல் வாசகம் ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக, ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை பார்த்து சொல்கின்றார், நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கின்றாயோ அவர்கள் இரட்டிப்பாக ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். யாரெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்பவில்லையோ அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் திரும்ப பெறுகின்றன. ஆக நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக அழகான ஒரு செய்தியை இன்று நமக்கு கொடுக்கின்றார் நம் கடவுள். இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடிகளார், அன்பிற்குரியவர்களே, கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய வல்லமை என்பது ஒரு சொற்பமானது, இருந்தாலும் கடவுள் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கின்றார் என்று வாக்கிற்கு ஏற்ப நாமும் கடவுளுடைய வல்லமையை பெற்று நிறை ஆசீரை நிறைவாக பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய அன்பு சீடர்களோடு இணைந்து தாபோர் மலையிலே உருமாற்றத்தை நாம் வாசிக்க கேட்கின்றோம், தியானிக்கின்றோம். எவ்வாறு தாபோர் மலையிலே தன்னுடைய அன்பு சீடர்களோடு இணைந்து கடவுளுடைய ஐக்கியமாக மோயிசனோடும் எலியாவோடும் பேசியதை போல நமது மாற்றம் உள்ளார்ந்த மனமாற்றமாக உருமாற்றத்தை நோக்கியதாக இருக்கின்றன. இன்றைய காலச்சூழலிலே நாம் பார்க்கின்றோம், எந்த ஒரு மனிதன் எவ்வாறு பேசுகின்றான், முன்னொன்று பேசி பின்னொன்று பேசக்கூடிய இச்சமூகத்தில் எவ்வாறு நம்முடைய மனமாற்றம் உருமாற்றமாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மறக்க இயலாது. தவக்காலத்திலே 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை போல, புனித பவுலடிகளைப் போல, இன்றைய நற்செய்தியை வாசிப்பதைப் போல நாமும் ஒரு புதிய அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் நமது மனமாற்றம் என்பது உருமாற்றமாக, உள் மனமாற்றமாக மாறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறக்க இயலாது. ஆம், என் அன்பிற்கு இனியவர்களே, எவ்வாறு தாபோர் மலையிலே அவர்கள் பெற்ற அனுபவத்தைப் போல நாமும் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு புனித பேதுரு, யோவான், யாக்கோப்பு அந்த புதிய அனுபவத்தை பெற்றதைப் போல நாமும் அதே அனுபவத்தை பெறுவோம். உள் மனமாற்றத்தோடு எல்லோரையும் அரவணைத்து தவக்காலத்தில் நம்மால் இயன்ற அற்புதமான செயல்களை செய்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆசீர்வாதத்தோடு ஜெபிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.